நைட்டு 12 மணிக்கு எவனாவது சோறு திம்பானா? இவங்க திம்பாங்க. நான் காட்டுறேன் இவங்க இருங்க. இன்னும் டியூட்டி முடிஞ்சு அப்படியே ரூமுக்கு போனேன். அப்படியே வந்துட்டோம். சரி பர்கர் தான் சாப்பிட போகிறோம், இல்லாட்டி ரோஸ்டர் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். கடைசியில் சோத்து கடை கண்டோன்னே இங்கே கூப்பிட்டு வந்துட்டானுங்க. சோறுன்னு எழுதுனாலே வந்து இவங்க எடுத்து தின்றுவானுங்க. சோறு சோறு சோறுன்னு தான் இருக்கிறாங்க. வேறு எதுவும் இவங்களுக்கு வேணாம். 3 நேரம் சோத்தை தான் தின்பாங்க. நான் என்னமோ சாப்பாடு சோறு வேணாம் அப்படின்னு திட்டினேன். ஆனால் கண்ட உடனே மனசு இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்லுது. சோறை கண்ட உடனே அவங்களுக்கு நான் மாறிட்டேன். சோறை சாப்பிட்டு போயிடுவோம். உண்மையாலுமே என்னதான் பர்கரு ரோஸ்டரு சவர்மா என்ன சாப்பிட்டாலும் இந்த சோத்துக்கு ஈட் ஆகாதுல்ல. அப்படியே மனசை மாற்றிருச்சுல்ல. இது தான் அவனுடைய பிளேட்டு, இது அவனுடைய பிளேட்டு, இது என்னுடைய பிளேட்டு. ஆனால் சாப்பாடு சோறு வேணாம் வேறு ஏதாவது சாப்பிடுவோன்னு சொன்னேன். நான் தான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன். இதுக்கு ரெண்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குது. சரி அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். டைம் ஆயிடுச்சு. இப்போயே 1:30 மணி ஆயிடுச்சு. போயிட்டு தூங்குனா தான் நாளைக்கு வேலைக்கு போகிறோம். பாய்.